ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது சீசன் 23 நீயா நானா எபிசோட் 384 மார்ச் 9, 2025 அன்று ஒளிபரப்பான பழைய பாடல்களை கேட்கும் பெற்றோர், பாடல்களை வெறுக்கும் பிள்ளைகள். இந்த தலைப்பில் பேசின நீயா நானானுடைய 2ஆம் பகுதியை இந்த எபிசோடில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்கள். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ரம்யா, எய்திஸ்ட்டு, ராஜபாண்டியன் இவங்க எல்லாமே யாழினி பாடினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், வேணும்னே அதுவும் மைக் இருக்குன்னு இன்னும் பயங்கரமாக பாடியிருப்பா, ஃபுல் இதே இறக்கியிருப்பான். பாடுற மயிரா நீ என்னங்க பேசிட்டு இருக்க பாரு. இப்போ நான் அவங்க வந்து இங்கேருந்து ஒரு குரல் கொடுத்து எல்லாம் கப்பு கப்புன்னு எல்லாம் போடும் பாரு கமெண்ட் அப்படின்ற மாதிரியே பாடுவேன் என் பொண்ணு. ஓகே, பத்மினி சொல்லியிருக்காங்க அந்த பாடல் நீங்கள் இது பண்ணிட்டீங்க. மகிழா வந்து ஏதோ ஒரு பாட்டு போட்டிருக்கா, கனவே கனவே கலைவதேன்னு ஏதோ ஒரு பாட்டு, எனக்கே தெரில. கனவே கனவே கலைவதேனோ, கரங்கள் ரணமாய் கரைவதேனோ, நினைவே நினைவே அறைவதேனோ, எனது உலகம் உடைவதுன்னு எதுக்கு தெரியாதுன்னு சொல்றது. This is the format of the song and rhythmic, so I sang new song sung by Jackie. பத்மினி வந்து என்னன்னா மழைக்குருவி பாடல்ல ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாங்களாம் டிரைவ் பண்ணும்போதெல்லாம். பட் ஜாக்கி mentioned it was his favorite song and then I gave it a try. I felt it like oh my god, why did I miss that songங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ராஜி கார்த்திக் எப்பவும் போல லவ்விங் யூ போத் டேக் கேர் அப்படின்னு போட்டிருக்கா. அந்த சிறு குருவி இப்போது அலைந்து துயர்படுமோ துயர்படுமோ, அந்த மழை சுமந்து அதன் ரெக்கை வலித்திடுமோ வலித்திடுமோ, காற்றின் அந்நேரம் கதையே வேறு கதை. சரியான சாங்கர். நம்ம தான் இந்த குருவி வந்து மழை வருமோ வெக்கப்படுமோ அது வந்து வலிக்குமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். குருவி கதையே வேற கதை. அது நல்லா நல்லா தின்னு கொழுத்துட்டு ஆய் போயிட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த பாட்டுலன்னு சொல்ல. நீங்க இல்ல நானும் அதான் சொன்னேன், குருவிக்காகலாம் நீங்க வந்து கூவானா அப்படின்னு. ஜோதியன் சொல்லிருக்காங்க, எப்படி இருக்கீங்க? hope you are doing well, so that take care of yourself and prioritize your health. And Jackie was really upset and worried about you for the past few days. You are the one lucky அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றிகள். யூஸ்வலாகவே அவங்களுக்கு கை ஓடாது கால் ஓடாது, ஐ நோ இட். இல்லை ஆக்சுவலி அது ஜோதியும் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, கேர் பண்ணிட்டாங்க நேற்றுலேருந்தே எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து அதை தான் சொன்னேனே, கை உடைஞ்ச மாதிரி இருக்காது. நீ வந்து நல்லா இருந்து செய்யாமல் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். படுத்தா மட்டும் நம்மளுக்கு வேலைக்காகாது. முதல்ல அதை சரி பண்ணாதான் போகும். படம் பார்க்குறது அந்த மாதிரி எதுவுமே போகல, மூடே போகலை, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நீ வந்து சமையல்கட்டை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் அப்படியே ஃபுல்லாக அப்படி மாற்றிக்கிட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். லவ் போயம்ஸ் இந்தியாவில் இத்தனைக்கும் டைம் லேட்னாலும் அவரும் வந்திருக்காரு, வணக்கம் சொல்லியிருக்காங்க, லைக் பண்ணிட்டேன் இருக்காரு, நன்றிகள். எழில்ராணி அவர்களும் ஹாய் சொல்லியிருக்காங்க. ரமேஷ் சொல்லியிருக்காங்க, ஜாக்கி லக்ஷ்மி கனவுல வந்துட்டு போயிட்டா போல அப்படின்ட்டு, கண்ணுல வந்துட்டு போயிட்டா. வருவாங்க கண்ணன் நோண்டிடலாம் ரம்யா. பத்மினி சொல்லியிருக்காங்க, சாங்ஸ் தட் ஐ லைக்ட் ஆஃப்டர் நோயிங் ஜாக்கி வந்து என்னன்னா, என்னாத்தா பொன்னாத்தாவா, கண்களில் என்ன ஈரமோவா, பூங்குயில் பாடினால், அப்புறம் மழைக்குருவி, ஆர் ஆல்வேஸ் இந்த லூப்பா. ரைட். அப்புறம் இன்னொரு சாங் ஒன்று இருக்கு, ஒரு சோக பாட்டுன்றது எனக்கு பிடிக்காது பத்னி. ஆனால் சம்டைம்ஸ் இந்த சாங் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தாளாடுற மாதிரி இருக்கும். ஹொய்யா புது ரூட்டுல தான், ஹொய்யா நல்ல ரூட்டுல தான் நின்றாடும் வெள்ளை நிலவு, ஒரு ராத்திரியில் ஹொய்யா ஒரு அது நல்லா இருக்கும். நிலவெங்கே சென்றாலும் நிழல் பின்னால் வராதா, நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டம் இடாதா, ஹோய் இந்த சாங்கு. அப்புறம் இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும், புத்தம் புது பூமி வேண்டும். அந்த சாங் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் 3 பேருக்குமே. நானும் யானி நிறைய கேட்குறது, நிறைய ஃபேமஸ்லாம் சாங்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த இந்த சாங்கு
தீக்குருவி அந்த கண்கால் கசிகள் அந்த சாங் வந்து யாழ் நல்லா பாடும் அந்த பாட்டு. ஆமா நல்ல பாட்டு அது. பூங்குயில் அதே மாதிரி இந்த பாட்டையும் கேட்டு பாருங்க பத்மினி. சிறு தொடுதலிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஐயோ, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாடி அது அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. அந்த பாட்டு எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. சிறு தொடுதலிலே, சிறு தொடுதலிலே சின்ன சின்னதாய் சிறகுகள் வரும் இரவுகளில் இன்னும். அப்புறம் இந்த சாங் ஒரு சாங். அப்புறம் இந்த பாட்டு தார தார உயிரே என் உயிரே, உயிரே என் உயிரே, அந்த சாங்கும் பிடிக்கும். இதெல்லாம் வரிகள்ல நல்ல வரிகள், நல்லா இருக்கும். ஓகே. And Suguna வந்து Alex always sings highlighted line from these old songs. Some of those golden oldies on his channel was மயிலே மயிலே உன் தோகை, மயிலே மயிலே உன் தோகை எங்கே ராஜராஜ சோழன் நான். அவன் நல்ல வாய்ஸ் அவருக்கு, நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கு. லவ் போயம் சொல்லியிருக்காங்க. எப்பொழுதும் நாங்கள் பாரிஸ் டைம் மார்னிங் 6 to 7 மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ குட் நைட்டு, பை பை அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே பாய். அண்ட் மகிழா கண்ணன் வந்து கிழக்கே பார்த்தேன் விடியலா இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடல் போட்டிருக்கா உங்களுக்காக. ஆமாம், அது என்ன பாட்டுன்னு எனக்கும் தெரியல. லைவை பார்க்க நல்லா தான் இருக்கின்றது, ஆனால் விடிய எனக்கு வேலை இருப்பதனால் இப்பொழுது பார்க்க முடியவில்லை. மார்னிங் 5க்குலாம் எழும்பணும். ஸோ குட் நைட்டுன்னு போட்டிருக்காப்ல லவ் போயம்ஸ். தாகம் என்று சொல்கிறேன், மரக்கன்று ஒன்று தருகிறாய், பசிக்குது என்று. எனக்கு இந்த பாட்டு தெரியும் ஆனால் டக்குன்னு ஞாபகம் தொலைக்க மாட்டேங்குது. சரி விடு. கிழக்கே பார்த்தேன் விடியால இருந்தாய் அன்பு தோழி என் ஜன்னலில் ஓரம் சென்றாய் வந்தாய் அன்பு தோழி. எனக்கு புரியுது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியலையே. ஏனோ தயவு செய்து தெரியலன்னா தெரியல சொல்லிடுங்க, நான்லாம் விட்டுருவேன்ல. இதுதான். அதுக்கப்புறம் வந்து பத்மினி, ஐ வுட் லைக் ஜாக்கி டு சிங் அழகான பொண்ணு நான் சாங் வித் த சேம் டோனா அஸ் த ஹீரோயினா. அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், என்னது தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணுதான். அவ வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாலே போய் நீங்க பாடினதுக்காக சிரிக்கிறதுக்கு. அந்த சின்ன சிறு வயதில் வந்து அந்த பாட்டை பாட சொல்லி ஏத்திஸ் கேட்டுக்க. சின்ன சிறு வயதில் எனக்கோ இல்ல பாட்டுலாம் இங்க வந்து நான் எடுத்து வச்சு பாடுவேன்னா எனக்கு வந்து வரிகளே சத்தியமா நான் சொல்றேன். எந்த வரி இப்போ நல்ல பாடுன்னு சொல்ற பாட்டுக்கு வரிகள் எனக்கு தெரியாது. ரொம்ப ரேர் கேஸ். கண்டு கொண்டேன் அந்த பாட்டு ஃபுல்லாக தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய பாடுவோம். ஆனால் அந்த பாட்டு. அப்புறம் வேற என்ன பாட்டு, இது ஓ பட்டர்ஃப்ளை பிடிக்கும். நல்லா ஓரளவுக்கு அதை பாடி. ஓகே, இங்க பாருங்களேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பாருங்களேன், அந்த பாட்டு போட்டார்களே ஜாக்கி வீலாக் தமிழ் பாட்டு போட்டார்கள்ல அந்த மாதிரி. இந்த வீலாக் சேனல் வந்து உங்க நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். முந்தா நாள் வந்து அங்கே போயிருந்தோம். சனியாயிரு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்ததுன்றதுக்காக அங்கே போயிருந்தோம். ஸோ அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். யூகேல இருக்கவங்க கூட வந்து இந்த பக்கம் இருந்தீங்கன்னா, நார்த் சைடு வந்தீங்கன்னா, நார்த்தன் சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். ஸோ அதுக்கான லிங்க் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். அது பின் கமெண்ட்டாகவும் வச்சுருக்கேன், பார்க்குறவங்க பாருங்கள் அது. ஓகே ஓகே. கீதா வந்து சொல்லியிருக்காங்க, பாசமலர் மூவி அண்ட் ஃபியூ அதர் பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது சைல்ட்ஹுட் ஞாபகம் வரும். டேஸ் வித் மை அப்பா அண்ட் ஹவு ஹி அட்மயர்ட் தோஸ் ஹூ இஸ் இன் நோ மோர் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மை, எங்கள் அப்பாவையும் அதுக்கு தான் நான் சொன்னேன் கீதா. அண்ட் சுகுணா வந்து சொல்லியிருந்தாங்க, சுதா சிஸ் யூ சவுண்ட் ரியலி அன்வெல்ங்கிறதுக்காக போட்டிருக்காங்க போல இருக்கு. டேக் யூர் மெடிக்கேஷன் அண்ட் ரெஸ்ட் வெல். ஷியோர்மா. புவனா வந்து கடல் காதல் டிபெண்டன்ட்காகவும் யூகேவுக்கு கூட்டிட்டு வருமா. ஓ, நீங்க அவங்கள அந்த காதல் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு அந்த லேடியை பண்ணவங்கள சொல்லியிருந்தீங்க. காதல் மட்டும்தான் அது உயிர் போட வச்சுக்கணும். அந்த ஃபீலிங்ஸ் வந்து குறைஞ்சதுன்னா புட்டகேஸ். மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன், சாகச நாடகத்தில்
அவனோர் தத்துவம் சொல்லி வைத்தான். உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோ ஊமையை போலிருந்தேன். ஊமைய கள்ளத்தனம் என்னடி எனக்கோர் காவியம் சொல்லு என்றான். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி. பின்னல் விழுந்தது போல் ஏதையோ பேசவும் தோணுதடி. செல்லம்மா பேசவும் தோணுதடி. தேங்க்யூ. அண்ட் ராதை மனதில் பாட்டை தான் சொல்லியிருப்பாங்கன்னு போட்டிருந்தாங்க ஏத்திஸ்ட். கரெக்ட் ரம்யா, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜனா அவர்களும் வந்து டேக் கேர் சொல்லியிருக்காங்க. புவனா சொல்லியிருக்காங்க ஐ விஷ் ஐ குட் மேக் சம் ஜீர மிளகு ரசம் ஃபார் யூ சுதான் இருக்காங்க. பெல்ஜியமிலிருந்து இங்கே வந்து நீங்கள் அப்படியே டார்லிங்டன் ஷிஃப்ட் ஆகி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது புவனா. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். பட் எனிவேஸ் ஜோதி வந்து சொல்லியிருக்காங்க இரவா பகலா பாட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓ ஜாக்கி டெடிகேட் திஸ் டு சுதா ஆன் யுவர் பிஹாஃப் அவங்களே போட்டிருக்காங்க. ஓ இவங்களே டிசைட் பண்ணுவாங்களோ யாருக்கு டிசைட் பண்ணணும் யாருக்கு பாட்டு போடணும் எல்லாத்தையும். அண்ட் பிரியா வந்து சொல்லியிருக்கா ஐ லவ் த சேட் சாங் ஃப்ரம் சிங்காரவேலன். வர சொல்லி இந்நேரம் வழைத்தது. சார் சார் சோக சாங் ஒன்று இருக்கும்ல வர சொல்லடி அந்த பாட்டு தோழி அது இல்லைங்க. வர சொல்லி அந்த சாங் வந்து சோக சாங். நீங்க இருக்கீங்க பாருங்க அந்த பாட்டு வந்து அவர் வந்து அந்த பீட் ஃபாஸ்ட் பீட்டே வந்து ரொம்ப ஸ்லோவா பாடுவார். ஆமா அந்த சேஞ்ச் அப்பெல்லாம் கட்டிட்டு வந்து வர சொல்லி இப்போது அது வந்து ரொம்ப சோகம் அது ஆக்சுவலி. ஓகே. டல்ரின் வந்து டே ஆஃப் அதனால ஜாயின் பண்ண முடிஞ்சது லைவ்னு போட்டிருந்தாங்க. நன்றிகள். யூ ஷுட் கிவ் ட்ரைனிங் டு ஹஸ்பண்ட்ஸ் ப்ரோ. வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சென்ட் ஹஸ்பண்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங்? இட்ஸ் மீ பிரியா. எதுக்கு அவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமா? நீங்கள்லாம் ஹஸ்பண்ட்ஸுக்கு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் அனுப்புவாளுங்களான்ட்டு. இல்லை நானே அவ்வளோ யோகி மயிரா இல்லை. இப்போதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கேன். அதனால அந்த கிரெடிட்ஸ்லாம் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. என்னென்ன சமைக்கலை வேற ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப நாள் வந்து ஒரு பெண்டிங்காக இருந்தது. அதை இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளோதான். இல்லாத டைமில் கண்டிப்பாக செய்யணும், இருக்கிற டைம்லையும் செய்யணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரம்யா கேட்டிருக்காங்க ஓல்டு ஹிந்தி சாங்ஸ்லாம் கேட்பீங்களா? ஆர்டி பர்மன் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னாங்க. என்ன கேட்டிருக்காங்க கேட்டிருக்கேன். அம்மா வந்து கேட்பாங்க, அதனால வந்து அப்போ வந்து கேட்டது உண்டு நிறைய ஆர்டி பர்மன் சாங்ஸ். என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா, என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா, என்னில் வீழும் மழை உன்னில் வீழவில்லையா, என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா, முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே, தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே, இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. ஓகேவா? நைஸ். ரைட். ஸோ அதுதான் அம்மா கேட்பாங்க, அதனால அப்போ சில பாடல்கள்லாம் கேட்டதுண்டு. பெரிய ஃபேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் கேட்டிருக்கேன். டல்ரின் வந்து சொல்லியிருக்காங்க சம்டைம்ஸ் வி பாட்டில் அப் அவர் ஃபீலிங்ஸ் அண்ட் ஒன் சேட் சாங் வில் மேக் அஸ் பிரேக் அண்ட் க்ரை தென் ஃபீல் லைட் அப்படின்னு இருக்காங்க. உண்மை. எனக்கு இன்னைக்கே கூட நான் ஏதோ ஒரு பாட்டு கேட்கும்போது கூட ஜாக்கெட் சொன்னேன், இந்த பாட்டு கேட்டால் ஏன்டா அழுகையா வருது, சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாம், இப்போ வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது எனக்கு அழகா இருக்கு ஷேக்கர்னாங்க. தெரியல அது ஏன் அப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ரம்யாவும் வந்து ஆட்டோகிராஃப் பாடம் அது மகிழா போட்டிருந்தாங்களே, நீங்க கூட கொலையா கொல்லிங்களே இப்போ ஒரு பாட்டை. ஓ இல்ல, ஆட்டோகிராஃப் படத்துல வர்ற பாட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். அக்கார்டிங் டு மீ பட்டர்ஃப்ளை ஓ பட்டர்ஃப்ளை வந்து தட் கேன் மெஸ்மரைஸ் எனி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாள்,
நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். உனக்குள் யாரும் தடைகள் இங்கு விதிப்பதில்லையே. எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே. உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், என்னை நீனை சேரும் திருநாள் வருமோ. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பிடிச்ச பாட்டு. அதாவது படம் பார்த்து வெளியே வந்து திரும்ப அப்படியே டிக்கெட் போய் படம் பார்த்து திரும்ப, அதெல்லாம் எங்க படத்துக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. தஞ்சாவூரில் 2 எபிக் தியேட்டர் வந்துருக்குது. நான் இந்நேரம் தஞ்சாவூர் டிக்கெட் போய் அங்கே போய் 2 படம் பார்த்து வந்திருப்பேன். என்ன பண்ணுறது நான் பண்ணுறது போ. பத்மினி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு பாட்டு உங்களுக்கு நீங்க பாடி கேட்டு பிடிச்சது வந்து என்னன்னா, எனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி சாங்க. எனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். அழுக்குல தழுக்குல இவளுக்கு நிகர் சொல்ல எவதான். ஊரையெல்லாம் இவதானி கூவி அழைச்சா. ஆசமாம இவதான்னு பாட்டு படிச்சா. எம்மாடியோ சமா. அப்புறம் அதுக்கப்புறம் ஏத்திஸ்ட் வந்து லவ் மீ லைக் யூ டு போட்டிருக்க சாங் போட்டிருக்க. லவ் மீ லைக் யூ டு, லவ் மீ லைக் யூ. அந்த பாட்டு தான் அது. ஆக்சுவலி நாங்கள் வந்து என்ன பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரொம்ப கேட்டது வந்து இவன் ஜஸ்டின் பீபரோடைய தனனா தனனா யாழோ உன் ஹெல்ப் தேவைடா. அது என்ன பாட்டு ஜஸ்டின் பீபர் சாங்? We were running on the edge, saw the beautiful, selling a dream, smoking weed, escape, sweating on the miracle. Say dog, you the dog is today, 7 to heartbreak away, never let you go, never let me down. Oh, it's been a hell of a fight. Try, baby, I'll do it night. Never let you go, never let me down. என்னடா மயிறு பாட்டு பாடுற, நான் தான் பாட்டு பாடுறேனே, பாரு 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 பாருடா அப்படின்ற மாதிரி என் பொண்ணு பாடுறான். என்ன போயிட்டோம். தேங்க்யூ. அப்புறம் அந்த லவ் மீ லைக் யூ டு பாட்டு தெரியுமாடா உனக்கு? காப்பிரைட் அடிச்சுடுவானுங்கடி. உனக்கு தெரியாது. இன்டர்நேஷனல் லெவலுக்கு போனோம்னா நமக்கு வந்து இருக்கிறதும் போயிடும். நல்லா நான் கம்முன்னு இருக்கேன். கிளம்பு, நீ கிளம்பு. என்னடா இந்த இடத்துல? ஓகே. இதான் மட்டும் சீனு மயிறு. ஐயோ டேய். ஓகே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ அண்ணா, ரியலி குடூஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காப்புல. நல்லா பண்ணீங்களா? ட்ரை லெம்சிப்பு, அது நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி ஜிஜே சொல்லியிருக்கா. வாங்கி குடிச்சு பார்க்குறேன்டா. ஓகே. சரக்கா சார் டானிக் மாதிரி இந்த இது நம்ம ஊர்லலாம் இந்த ஒரு பவுடர் அவனுங்க ஜஸ்ட் இப்போ இவங்களே அந்த டானிக்னு தானே சொல்லுவாங்க மேடம். டக்குனு ஒரு டானிக் எடுத்துக்குவோம் அப்படின்வாங்க மேடம். சின்னதாக ஒரு சின்ன பாட்டில் டானிக் அப்படின்ட்டு ஒரு சின்ன பெக்கு. ரைட்டு. ஓகேவா? நிஜமாவே உங்க சிங்கிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திஸ் சொல்லியிருக்காப்புல. தேங்க்யூ. இல்லை, நான் வந்து என்னை நிறைய பேர் திட்டினாங்க, கழுவி ஊற்றுனாங்க. பட் இருந்தாலும் நான் தொடர்ந்து பாடினேன். சரி, அதை கொஞ்சம் மெருகேத்தனை இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றத கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண. ஓகேவா? நீங்க நல்லதா அதே அந்த பாட்டு தானா இந்த நீங்க பண்ணீங்கல்ல, வர சொல்லு ஏதோ ஒரு பாட்டு, வர சொல்லி இப்போது வரத்தன அந்த பாட்டு தானா? கரெக்டா? ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் ஒய்ஃப் வந்து எப்படின்றதுக்காக தான் ஹஸ்பண்ட்ஸ் ட்ரைனிங் அனுப்பணுமா? இல்லை, அது வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பிரியா. அது என்னன்னா, என்ன மாதிரி பார்த்துக்கிறது யாருமே இல்லைன்ற மாதிரி பார்த்துக்கணுன்றது ஒரு விஷயம். அது ஒரு அதுதானே லவ். அப்படிதானே. ஏன்னா இன்னொன்று அவங்க அப்படி பார்த்துக்குவாங்க, அதுவும் இருக்கு. ஒரே கையில் ஓசை வந்துடாது. சில பேர் இதில் வந்து இன்னொரு கொடுமை என்னன்னா, பொம்பளைன்னா பார்த்துக்கணும், ஆம்பளைனா வந்து இப்படி தான் இருப்பன்ற மாதிரியான
க்ரைட்டீரியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து ஒய்ஃப் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுற விதமே வந்து போகிற போக்குறதுக்கு இடம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் செய்யணுன்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஐ எம் நாட் லைக் தட். அதுதான். வர சொல்லி இந்நேரம் வண்ணக்குயில் அழைத்தது வந்தேன், குறை சொல்லி இப்போது விரட்டிட தெருவினில் நின்றேன், அழுகையை கண்ணோடு அடைக்கிட நினைக்கையில் நானும் எனக்கென்ன கண்ணீரை வடிக்குது வடிக்குது வானம், உன்னை நினைத்து உயிர் துடித்து தினம் தினம் நான் இசை படித்தேன், உனதழகை விழி இரண்டால் அழகழகாய் சிலை வடித்தேன், களங்கமில்லாத காதல் பிழைகள் இல்லாத பாடல், இடையில் உண்டான ஊடல் நிஜங்களாகாது காணல், வார்த்தை பொய்யாகும் வாழ்க்கை பொய்யாகும் காதல் பொய்யேது பொய்யாவதேது, புதுச்சேரி கச்சேரிய கச்சக்க பாட்டி ஒன்று படித்தேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படித்தேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது கடலூர் வேல்முறையில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் சென்னையில் கிண்டி மேம்பாலத்தில் அப்போ பெரியார் பஸ் தான் அதில் போயிட்டு இருக்கும்போது இந்த பேனர்ஸ் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த கிளிப் போர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இதில் கரண்ட்டு போஸ்ட் கரண்ட் போது அதுதான் தட்டு கரண்ட்டு கம்பங்களில் இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இதில் வந்து இது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆக்சுவலி. ஸோ ஓகே ஃபைன். அடுத்தது வந்து என்னது, யாரோட கமெண்ட் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்ட்டு நான் கவனிக்கல. அண்ட் ஜோதி வந்து போட்டிருந்தாங்க, படிச்சிட்டிங்களா? சூப்பர் ஜாக்கி அமேசிங், ஹோப்ஃபுல்லி சுதா ஃபெல்ட் ஹாப்பி லிசனிங் டு யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா அது காலடியிலே தான் உட்காந்துட்டு இருப்பான் அந்த எட்டை நகரம் மட்டும். இன்னைக்கு தான் வந்து படுத்துக்கிட்டு நான் இந்த ரூமில் இருந்தேன், இல்லைன்னா இந்த ரூமை விட்டு போகாது. ஏன்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவன் இங்கேருந்து வேலையை செய்ய மாட்டான், இங்கேயே உட்காந்து சுற்றி இருந்து என்கிட்ட பேசிட்டே தான் இருப்பாள். அதனால தான் நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் நீங்களாம் குடிச்சு ஓடிடுறது. அதே தான். டார்லிங்டன் எஸ்பிபி அம்மா நல்லா பாண்டிங்கன்ட்டு ஷர்மிளா நாராயண சுவாமி. ஃபாத்திமா அபு சொல்லியிருக்காங்க, மை டாட்டர் செட் யூ சிங் குட் பட் யுவர் டாட்டர் அண்ட் யுவர் ஒய்ஃப் சிங்ஸ் பெட்டரா. எது ஃபாத்திமா அபு சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போய் கூட்டிட்டு போய் காமிமா அவன் பொண்ணு, அவங்க டாட்டர் வந்து நீங்க நல்லா பாடுறீங்களா, ஆனா அதை விட சூப்பரா வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து பாடுறாங்க. யுவர் டாட்டர் அண்ட் ஒய்ஃப் சிங்ஸ் பெட்டர். ஓகே. ஆனந்தி வந்து நான் இங்க குட்டிக்காரனா அடிச்சிட்டு இருக்கேன், இட்ஸ் புலி அப்படின்னு இட்ஸ் புலின்னு வந்து பாட்டு போனா இட்ஸ் புலிவே இவங்க இடிச்ச புலி தான் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ரைட், எனிவே சூப்பர். ஆனந்தி வந்து 1000 பார்வையிலேன்னு போட்டிருக்காங்க. அது என்ன பாடல்னு தெரியல எனக்கு. எனக்கு தெரியல ஆனந்தி அது என்ன பாட்டுன்னு. 1000 பார்வையிலே முருகா கூட்டுருங்க நீங்க. பத்மினி சொல்லியிருக்காங்க, I had this moment after SPB's demise when I was driving in the car after hearing En Kadale song and parked the car and cried loudly. என் காதலே என் காதலே சிறகுகள் சிலுவைகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய். இல்லை உண்மையிலே அந்த பாட்டு வந்து அனுபவிச்சு பாடுவார். அனுராத ரமணன்லாம் போய் அனுராத ரமணன்ற பாருங்க, அவங்க ரைட்டர், அவங்க தூக்கிட்டு விட்டு
அனுராதா ஸ்ரீராம் அவங்களாம் போய் கட்டியே பிடிச்சி இதாக இல்லை அந்த ஃபீல் இருந்திருக்கு பத்மினி, எனக்குமே இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்லும்போதே அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஓகே, அண்ட் நெவர் லெட் யூ கோ பாட்டு அப்படின்னு போட்டிருக்கா. ஏத்தி சொல்லிருக்கா, ப்ளீஸ் யாழினியை பாட சொல்லுங்க நிறையா, ஷீ இஸ் ரியலி கிரேட். ஒன்றும் இல்லை, சிம்பிள். அது வந்து சம நாலேஜ், நல்லா பேசும், எல்லாம் பண்ணும். பட் இந்த புகழ் இப்போ வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, உருடம் போயிடும். இளம் வயதில் காசு கையில் வந்ததுனாலும் சரி, மற்ற இந்த விஷயங்கள்லாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் படிப்பில் கவனம் செலுத்த முடியாதுன்றத ஒரே காரணத்தினால தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் மேட்டர். ஏன்னா இந்த நீங்கள் நிறைய கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் புகழ் பெற்றவங்க பெருசாக வரும்போது ரொம்ப சோபிக்க முடியாமல் போயிடுவாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள். சிறு வயசில் நடித்த குழந்தைகளே பாருங்களேன், பெருசாக ஆகும்போது அந்த சின்ன வயசில் அந்த ஃபேமோடு அவங்களுடைய கதை முடிஞ்சிடும். அதன் பிறகு அவங்களால வந்து பெருசாக தலையெடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்டுக்கு பாட்டு சம்திங்கில் ஒரு பாடின பையன் வந்து இன்றைக்கி வந்து டெக் துறையில் வந்து பெருசாக இருக்கிறாப்புல. உன்னை போல் ஒருவனில் கூட அந்த டெக் பையனாக வந்து பண்ணி கொடுப்பாப்புல. அந்த மாதிரிலாம் அதான் சம்டைம்ஸ் வந்து அதான் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வந்து பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பெருசாக ஆக முடியுன்றதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு இந்த அதே படத்தில் தான் அஞ்சலி படத்தில் நடித்த தம்பி தானே இந்த சாலையில் போகின்றான் மீசை வைத்த என்ன ஒரு யோசிச்சு பாருங்க. இதுல வந்து சிலது தப்பி பிழைக்கிறதுன்றதுல பார்த்தா சிம்பு கொஞ்சம் லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். அந்த சின்ன வயசுல இருந்து வர்றதுல கமல் அந்த மாதிரி ரொம்ப வெகு சிலர் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிறு குழந்தைகளாக இருந்தவங்க. ஹோம் அலோன் பையன் என்னன்னா மெக்கானிக்கல்க்குன்னா அந்த ஏதோ ஒரு பையன் சொல்றேன், அவ்வளவுதான். அந்த பீரியட்ஸ் ஆஃப் அந்த கிரேஸ் வந்து அது அவ்வளவுதான் அது. பட் ஆனால் எப்போ கிறிஸ்மஸ் வந்தாலும் ஹோம் அலோன் தான் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஜேவும் சொல்லியிருக்கா, டுடே ஆலிக்குட்டி கேன் பி அ வாய்ஸ் ஓவர். அதோட ரம்யா, குடும்பத்தில் எல்லா லாங்குவேஜ்லயும் பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க போல, சூப்பர் அப்படின்னு. அண்ட் பத்மினியும் அமேசிங் போட்டிருக்காங்க. யாழினி வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணி எனக்கு நான் நிறைய சாங் வந்து அவளுக்கு சூஸ் பண்ணி பாட வச்சிருந்தேன். முக்கியமா இந்த சாங் ஹூசேஸ், அந்த சாங் வந்து செல்வகம் சாங் வந்து அதை பாடணுன்ட்டு. அப்புறம் இன்னொரு ரொம்ப பிடிச்ச பாட்டு செல்வகம் சாங், எந்த பாட்டு என்னது, மாறல கூட மச்சி நான் பாருங்க என்ன அடையாளம் சொல்றேன் பாருங்க. நான் அது செலினா கோம்ஸ்க்கு மாறல மச்சம் இருக்கா? ஆமா மேடம். இல்ல அவங்க இதுல அது வராது, எப்படி வரும்? ஐயோ இப்ப பாருங்க எனக்கு அந்த பாட்டு வரும்போது மச்சம் தான் தெரியுது. ஐயோ we don't talk anymore. அந்த we don't talk anymore பாட்டு ஞாபகம் பாட்டு ஞாபகம் வரும். புட்டின் அவன் வந்து சார்லி புட்டின், அவன் வந்து மியூசிக் பண்ணுவான், இது வந்து பாடும். அவன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவான், பண்ணதுக்கப்புறம் இது பாடும். அந்த பாடும்போது அந்த இருங்க உண்மையிலே நண்பர்களே அந்த 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 ப்ரைடு இருக்கும்ல, அந்த 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 எரீனாவில் இருக்கிற அந்த கரகோஷங்கள், அந்த சவுண்டெல்லாம் மீறி ஒரு நடக்கும். சனின்னு ஒட்டி கேட்குது அந்த நாய் அடிச்சு அடுத்த செகண்ட் யோசிச்சு பாருங்க மேடம். சார் சார்லி புத் அண்ட் செலினான்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும் சார், நீங்கள் எல்லாத்தையும் தேடுறதுக்கு பாருங்க. நீங்க அப்படியே எடுத்து போட்டுட்டே இருங்க, நான் படிக்கிறேன். கமெண்ட் ஜோதி போட்டிருக்காங்க, யாழினி இஸ் சேம் லைக் ஜாக்கியா, ஸ்பான்டேனியஸ், நாட் ஷை அண்ட் கான்ஃபிடென்ட். யாழினி யூ ஷுட் டேக் வோக்கல்ஸ் அண்ட் ட்ரெயின் அஸ் அ சிங்கரா. ஷிடன்ட் ஈவன் ஹெசிடேட் ஃபார் அ மினிட், குட் ஜாப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜோதி லக்ஷ்மி. எஸ் அவ அதில் அடிச்சிக்கவே முடியாதுமா. என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டான்ஸ் கிளாஸ் அட்மிட் பண்ணும்போது இன்னமும் அந்த மிஸ் வந்து எங்களை மறக்கவே மாட்டாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், இந்த பாருங்க என் குழந்தை வந்து எத்தனை வயசு, 4 வயசு. 4 வயசுக்கு இருக்கும்போது ஒரு டான்ஸ் டீச்சர்கிட்ட, அங்கே வந்து வசந்த் கூட வருவார். அவர் அவங்க இந்த இதில் நாச்சிபுரம் ஸ்ட்ரீட் எண்டில் இருப்பாங்க மயிலாப்பூரில். அவங்க அந்த கிளாஸ் டீச்சர் எட்டு போய் யாழினி விடும்போது நான் சொன்னது ஒன்று தான், என் பொண்ணு நாட்டிய பொருளெலாம் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது, பாடுனா பாடணும், ஆடுனா இந்த நெழுதிட்டே இப்படிலாம் பண்ணக்கூடாது, பாடினா பாடிடணும், அதுக்கு அந்த வெக்கம் உடையணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் நிறைய வருஷம் இருந்தது. இன்னைக்கு உடச்சி பேசுகிறேன், இன்னைக்கு இவ்வளோ எல்லாத்தையுமே பேசுகிற ஆள் நான் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கூண்டில் போய் உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு ஆளாக தான் நான் இருந்தேன். அதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
ஓகே. We don't talk anymore போட்டிருக்கேன் பாரு, அது அந்த சாங்கை கேளுங்க, அது ரொம்ப மிஸ் பண்ணணும். அவ பேர் என்ன, பத்மினி, நோட் பண்ணிக்க அந்த சாங். ஓகே. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புவனா சொல்லியிருந்தாங்க தெய்வங்கள் எல்லாம் சாங்கும் சரி, அதே போல வந்து செந்தமிழ் தேன், அந்த 2 பாட்டுமே செந்தமிழ் தேன் மொழியால் அப்பாவை நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். இல்லை மச்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். வாங்க சொல்லுங்க சார். நம்ம ஏற்கனவே 1 மணி நேரத்தில் முடியும், 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்க மச்சம் பார்க்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போ ஷோ முடிக்கிறது? நம்ம ஷோ எப்போ முடிக்கிறது? கண்டிப்பா கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஷோ சார். அது மச்சம் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? அதெல்லாம் வந்து கேட்கும்பொழுது அப்பாவை மிஸ் பண்ணுவேன், ஏன்னா அதெல்லாம் அவருடைய ஃபேவரட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீக்கிரமே ஐ வில் பி இன் ஹாம்ஸ்பயர் UK, ஐ வில் மீட் யூ சூன் அண்ணான்னு 8th சொல்லியிருக்காப்புல. சூப்பரா பார்க்கலாம்டா கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து ஷர்மிளா வந்து ஆசம் யாழ்னின்னு போட்டிருக்காங்க. அக்ரீடு ப்ரோ, போத் வேஸ் இட் ஷுட் பி தேர் அப்படின்ட்டு பிரியாவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி குடூஸ் யாழ்னி ஒண்டர்ஃபுல் சிங்கிங் செல்லம்னு புவனாவும் சொல்லியிருக்காங்க. டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட்லேருந்து இப்போ தான் வந்திருக்காப்லையா இலங்கேஷ். ஹாய் சொல்லியிருக்காரு. ஐயோ டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் போயிட்டு வந்தாலே வழி தான் இலங்கேஷ், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, டேக் கேர். அண்ட் பிரியாவும் வந்து ஒண்டர்ஃபுல் சிங்கிங், தேங்க்யூ சொல்லியிருக்கா உங்களுக்கு. லைக் அலர்ட் கொடுத்துருக்காப்ல இலங்கேஷ், தேங்க்யூ இலங்கேஷ். அண்ட் சுபா பரச்சூர் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்களா தெரில. ஓகே, திஸ் இஸ் மீ கமெண்டிங், அவங்களே சொல்லிட்டாங்க, சாரி, திஸ் இஸ் மீ கமெண்டிங் செகண்ட் டைமு, நைஸ் சிங்கிங். இவ்வளோ பேர் எங்கள் வீட்டில் ஒரு இன்டர்நேஷனல் சிங்கர் இருக்காங்க, சாஸ்திர சங்கீதத்துல சங்கீத சாம்ராட் இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து நான் வந்து ஒரு இந்த மாதிரி பேர் வாங்குறதுன்றது பெரிய விஷயம். சார் நீங்க தேவையில்லாம இக்கில் நடுவுல வந்து இல்லாத விஷயத்த சொல்லுங்க. நான் சாஸ்திர சங்கீதம் கத்துக்கவே இல்லையா, எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ஆசை கத்துக்கணும்னு. போக சொன்னேன், மாடு மேய்க்கும் பெண்ணே நான் தூங்க போக சொன்னேன். அதான் ஷட்டியில் பாவம் வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் ஏதாவது சொல்றேன் சார், எனக்கு பிடிச்ச பாட்டு நீங்க எப்படி பாடுறீங்க மேம்? அந்த பாட்டுல யார் பாடுறது? சங்கீத் சாம்ராட் குரூப். அது வந்து கேட்டு பாடினது, அதுதான் கொலுக்கு போறதுக்காக ஒரு 2 ஏதோ ஒண்ணு. அந்த விஷயம் கூட நம்மளுக்கு இல்லையேன்றதாங்க மேட்ரு. யோசிச்சு பாருங்க. நீங்க கூட தான் வந்து அது பேரு எங்க என்ன பாட்டு, என்ன ஒரு பாட்டு வரவே வராது உங்களுக்கு கூட, சுத்தி சுத்தி வந்து பாடுங்களே, ரேடியோல ஓடுச்சு மலரே. சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 4 வயசு வரலையும் பேசலையாம். அது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நாம வருத்தப்படுறோம். ஆமா, அப்ப வந்து இந்த மலரே வாரையை வச்சு வீட்டை கட்டிருப்பாங்க, அந்த வாரையை புடிச்சுக்கிட்டு மலரே குளிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பாட்டு அங்க அம்மா சொல்லு அந்த பாட்டு என்னன்ட்டு ரொம்ப நினைவுக்கு வந்தப்புறம் அந்த பாட்டை நான் கேட்டு பார்த்துருக்கேன். மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய், மலரே குறிஞ்சி மலரே. இதில் என்ன காமெடின்னா, இந்த பாட்டெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கேட்டதுனால அப்படியே ஞாபகம் இருக்கு பாருங்க. ஒரு வரி இப்போ வர்ற சொல்லி பாட்டு இப்போ வந்தது, அதெல்லாம் அது சின்ன வயசுலேயே இந்த ரேடியோவில் திரும்ப திரும்ப கேட்டு வந்தது. அப்புறம் இன்னொரு நாள் கூட நான் சொன்னேன், இந்த பாட்டு நான் பாடினதே இல்லை, இன்னொரு பாட்டு அந்த பாட்டு நான் இப்போ போடுறேன். எல்லாரும் யூடியூப்பில் போய் அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சிவாஜி ரொமான்ஸுன்ற பொருள் ஒரு விஷயம் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் சாங் இதாகும். அந்த ரொமான்ஸான்னு மட்டும் அதை பாருங்கள், நம்ம எப்படிலாம் ஏமாற்றப்பட்டிருக்கோன்றது நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும். எங்கெங்கே செல்லும் என் எண்ணங்கள், இங்கேதான் கண்டேன் முன்பிம்பங்கள், அந்த பாட்டு. ரைட், அடுத்தது ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இலங்கை சொல்லியிருக்காப்புல, பூங்காற்று திரும்புமா பாட்டு பாடுறீங்களான்னு கேட்டிருக்காரு. பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா, ராசாவே வருத்தமா. ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
என்னவோ லவ் ஃபீலிங்ஸ். அதேதான். மகிழா வந்து ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வை நான் அறிவேன் ஏதோ ஒரு பாட்டு போட்டு. ஓர் ஆயிரம் பார்வையில் உன் பார்வையை நான் அறிவேன். 11 மணி ஆக போகுது சார். நீங்கள் பாட்டு கத்தி கத்தி வீடை மாற்ற வச்சிடாதீங்க சார் தயவுசெய்து. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து போகும் வழி எல்லாம் காற்றே சாங் வந்து பாட சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? போகும் வழி எல்லாம் காற்றே சரண சாங். அது இன்னொரு நாள் படம். இலங்கேஷ் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமா, ஃபீல் லிட்டில் ஹார்ட் ஆஃப்டர் டென்டல் ஹைஜீன் ரொட்டீன் கிளீனிங்ட்டு. ஐயோ ஆமா, அது ரொம்ப கஷ்டம். ஆமா, டெக்னிக்கலி அதுவும் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்லாம் பார்த்துட்டு போனா பயமா இருக்கும் எனக்கு. பாப்பா கௌசல்யா பாரதி வந்து சொல்லியிருக்காங்க, டெக்னிக்கலி யூ போத் ஆர் குட் இன் சிங்கிங்கா பட் சோல் இஸ் இன் ஜாக்கி சிங்கிங்கா. தேங்க்யூ கௌசல்யா. நல்ல வேலை இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குறதுக்கு நீங்க வழிவகுத்தீங்க. ஆமா, இல்லைன்னா அப்படியே சைக்கோ மயிர் மாதிரி போய் உட்காந்துட்டு அப்படியே நோண்டி நோண்டி வாயை வச்சுட்டு காதில் வச்சு கத்திட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, நீங்க பாடுவீங்கன்னு நான் சொல்லலையே. when we can expect Sudha madam's podcast about God join by Jackie's session. Sudha madam will be in front of camera, Jackie will be in voice over. பாட்காஸ்ட்டுக்கு முகம் தெரியணும்னு அவசியமே இல்லை இல்லைங்கேஷ். பாட்காஸ்ட் வந்து நம்ம சும்மா கேட்கறதுக்கு மட்டும் தானே, அது வீடியோ கிடையாது இல்லை. ஸோ அதனால அதுவே வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. ஏஜே வந்து ராதே மனதில்ன்ற சாங் அந்த பாட்டை தான் சொல்லியிருப்பா பிளே டெஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஓர் ஆயிரம் பார்வையிலே திரைப்படம் இல்லைங்க. அந்த பாட்டு நான் கேட்டேன், ஒருவேளை கேட்டால் உடனே பாடும்னு நினைக்கிறேன். இது ஒரு மெசேஜ். ஓர் ஆயிரம் பார்வை. ஓ இதானே அது. ஓர் ஆயிரம் பார்வையிலே அந்த பாட்டு. உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன், ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவே. அந்த பாட்டு தான் ஆனந்தியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. லெட் மீ கோ டவுன் சாங் வந்து அந்த சாங் வந்து பை யாழ்னியான்னு கேட்டிருக்காரு இலங்கேஷ். ஆமா இலங்கேஷ், அவ தான் பாட்டு போனா. ஆனந்தியும் அந்த பாடலை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ரம்யா சொல்லியிருக்காங்க மெக்காலி கல்கின்ஸ் brothers got Oscar this time for best supporting actor. I think I suddenly remembered, but yes, I agree, not many child actors sustains long fame, stress, young age gets to head. எஸ் ரம்யா, அது வந்து ஏன்னா அது என்னென்ன சின்ன வயசில் நீங்கள் புகழ அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குமே வந்து மதிக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப தப்பி பிழைக்கிறதோ இல்லை பேக் போனாக இருந்து வந்தால் மட்டும்தான் அந்த லக்கில் மேலே வருவாங்க. மற்றபடி அது ரொம்ப காணாமல் போனவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஈவன் இப்போ இந்த துளுது இளமையில கூட நடிச்ச பையன் கூட வந்து சஸ்டைன் ஆக முடியல. அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து உங்களுக்கு குஷியாக்கும் இன்னொரு ஒரு கமெண்ட். சுதா அண்ட் யாழ்னி கேன் பி பெட்டர் ஆர் குட் சிங்கர்ஸ் தான், பட் எனக்கு கடலூரின் கந்தர்வ குரலோன் ஜாக்கி தான் ஃபேவரட்டாம் பத்மினிக்கு. ஏய் சமடி சம. மகிழா வந்து we don't talk anymore போட்டிருக்கா. பிரியா வந்து சூப்பர் போட்டிருக்கா. யாழ்னிக்கு. ஏஜேஎம் கேட்டிருக்காக்க இளையராஜா கான்சர்ட் போனீங்களா ப்ரோன்ட்டு. இல்லப்பா, எங்க போ. Come on Jackie, we don't talk anymore, we don't talk anymore, we don't talk anymore like we used to do, we don't love anymore. What was all before that? What was all it for? It for, yes. சமசாங் பாடுற ஒரு நாள் பாடுற அந்த பாட்டை. அதுக்கப்புறம் வந்து ஜோதி சொல்ல கமான் ஜாக்கி சிங் ஒன் உன்னி கிருஷ்ணன். ஏமா ஜோதி, நான் கேட்கவே இல்லையடா. அவரேண்டா ராமா அடி என்னவளே எந்த நீ இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உன் கால் கொழுதில் அது தொலைந்தது என்று நான் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன், உன்னன் கழுத்துவனை உன்னன் காதல் வந்து என் கண்ணில் இறங்கி நின்றே, என்னவளே அடி என்னவளே எந்த நீ இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அது தொலைந்தது. ஜோதி தேங்க்யூமா, நல்லா பார்த்தீங்களா வர்டிக்கல் தூட்டிங்க, எப்படி பாடினார் பாருங்க அந்த பாட்டை. சுதா மேடம் ஹிடன் டேலண்டா டாக்கிங் அண்ட் சிங்கிங். இலங்கேஷ் ரொம்ப நன்றி இலங்கேஷ்.
ஓகேவா? நரேனி வந்து மை டெஸ்டிமனி தட் மியூசிக் ஹெல்ப்ஸ் இன் மெமரிஸ். மை ஹஸ்பண்ட் இஸ் டயக்னஸ்டு வித் அல்ஃபாசியா ஆஃப்டர் ஹேவிங் வைரல் ஃபீவர் இன் 2022. ஹி ப்ராக்ரஸ் கிரேட்லி வைல் வாட்சிங் சரிகம்மா அண்ட் சூப்பர் சிங்கர் ஷோஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓ இல்லை உண்மையிலே நீங்கள் அந்த சாங்கெல்லாம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி கேட்கும்போது யூ ரீகால் யுவர் ஆல் மெமரிஸ் இன் யுவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அண்ட் சைட் அடிச்சு மெமரிஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ். ஸோ தட்ஸ் திங். அது வந்து நேத்திலேருந்து குட் மூட்லேயே இல்லையா புவனா பாலகணேஷ். பட் இந்த வீடியோ கான்வர்சேஷன் அண்ட் ஃபன் பேண்டர் அண்ட் லவ்லி சாங்ஸ் மேட் மீ ஃபீல் லைட்டர். தேங்க்ஸ் ஜாக்கி, யாழினி அண்ட் சுதா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி புவனா நான் வந்து அதை இங்கே பப்ளிக்காக சொல்ல வேணாம்னு நான் அதனால் விட்டுட்டேன். நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க. இட்ஸ் ஆல் என்ன சொல்றது, ஆல் இஸ் வெல், தட்ஸ் ஆல். தல்ரின் வந்து ஒரு பாடல் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல என்னன்ட்டு. ரேணுகா ராஜா சூரியர், ஜாக்கி தம்பி அந்த பொன்னியின் செல்வன் என்று ஒரு ஃபர்னிச்சரை உடைச்சிங்களே. அது என்ன கதைன்னா, அது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடினா அது ஓகே மேடம். அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்துச்சா, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் பெருசாக ஈர்ப்பு இருக்காதுன்றதுனால அதை விட்டேன். நான் 2 எபிசோடு பேசி நான் எடிட் பண்ணாமல் போடாமல் வச்சுருக்கேன். 2 எபிசோட் பேசி எடிட் பண்ணி போடாமல் வச்சுருக்கேன். இதை பேசி மட்டும் வச்சுருக்கேன். இதில் வர வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பண்ண தெரியுமா அதில்? அதே மாதிரி படித்து அந்த இதை வந்து படிக்க அந்த அதே மாதிரியாலாம் படித்தேன் நான் ஆக்சுவலி. அதனால தான் அதை அப்படியே வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோம். பாட்காஸ்ட் டாபிக் ஹவு டு ஹேண்டில் டீனேஜ் கேர்ள்ஸா மகிழா கண்ணட். இவளுக்கு இன்னும் டீனேஜ் கேர்ள் ஆயிடுச்சா? அதனால அதாவது இவளுக்கு என்னெல்லாம் தோணுதோ கவுன்சிலிங் போகாம இங்கே எல்லா கேள்வியும் கேட்டுருவான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கவுன்சிலர் மாதிரியா. பூமழை தூவி பாட்டை வந்து அமுதா விஜய் போட்டிருந்தாங்க. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த. இது என்ன பாட்டு தெரியல. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுவதும் அவனது வீடு. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. ஸோ சம சாங். எஸ் ப்ளீஸ். அடுத்த சொல்லாமல் கேட்பதில்லை. ஐயோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லாமல் கேட்பதில்லை கன்னி மனது கண்ணீலம். நிஜமாக நம்மள வெளில. அதுக்கப்புறம் வள்ளி வந்து ஹாய் அண்ணா நீ சூப்பர் சொல்லியிருக்காங்க. அண்ட் சுகுணா வந்து 2 நைஸ் சாங்ஸ் ஃப்ரம் உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன். கார்த்திக் மூவி. வனம் எழுதி வானம் இடி இடிக்க மத்தளங்கள் கொட்டி விட தானா தானா. ஆக்சுவலி புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக. இது ஒன்று. ஆக்சுவலி போன சீசன் போன இதில் வந்து பிடிச்ச பாட்டு என்ன உங்களுக்கு ஏன் அந்த பாட்டு பிடிச்சி தான் ஒரு டாப்பிக்காக வச்சு ரெடி பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே டக்குன்னு பெண்கள் தினன்றதுனால இதில் வந்து டக்குன்னு அப்படி உள்ளார வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். எனிவே அமுதா விஜய் அந்த நீங்கள் பாடின பாட்டில் தான் அவங்களுக்கு பிடித்த வரிகளை போட்டிருந்தாங்க. இலங்கேஷ் வந்து பிபி சாச்சனா இஸ் கிரேட் எக்ஸாம்பிள் டு ப்ரூவ் ஜாக்கிஸ் பாயிண்டா. இளமையிலேயே புகழ். ஓகே கரெக்ட். எய்த்திஸ் வந்து அஜய் தேவ்கான் சாங் பாடுங்க அன்னியா. நான் என் குரலை வச்சுக்கிட்டு இப்ப எந்த பாடல் பாடினாலும் நல்லா இருக்காது. கம்னுங்க சார் நீங்க. கபி கபி குஷி ஹே கபி குஷி கபி 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 குஷி குஷி ஹே கண்டிப்பா கபி கபி குஷி கபி ஹே கபி 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 குஷி கபி ஹே. ஜோதி ஞாபகப்படுத்தினீங்களே ஜோதி, நல்லா நீங்க இன்னைக்கு போய் உன்னி கிருஷ்ணன். ஓகேவா? மை காட் சுதா இட்ஸ் ட்ரூ ஜாக்கி இஸ் ஜெல்லஸ் ஆஃப் உன்னி கிருஷ்ணன். ஐ கான்ட் பிலீவ் இட் ப்ரோன்னு போட்டிருக்காங்க ஜோதி. இப்போ புரியுதா ஜோதி? ஆனால் வந்து அவங்களுக்கு பொசசிவ்னஸே இல்லைம்பாங்க கேட்டிங்கன்னா. ஜஸ்ட் ரீச் ஹோமா இலங்கேஷ். டேக் கேர் இலங்கேஷ். ஜாக்கி அம்மா புவனா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் அதை இப்போ படிக்கல, நாளைக்கு படிக்கிறேன். சொல்லுங்க. ஜாக்கி ட்ரை என்னவிலே இன்னும் ஹஸ்கி வாய்ஸ் ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ். உன்னி கிருஷ்ணா நம்ம பொசசிவ்ன்ட்டீங்க. சரி ஓகே பரவாயில்ல. அப்பா தேங்க்யூ. சுகுணா வந்து வானமெடி இடிக்க சாங்கும் நெஞ்சை தொட்டு அள்ளிக்கொண்டு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஜாக்கி. நெஞ்சை தொட்டு நெஞ்சை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.
அதெல்லாம் இன்னொரு நாள் பாடுவோம். டைம் ஆகி போச்சு. டக்குன்னு எல்லா அமுதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, ஜாக்கி சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல வந்து விஜயகாந்த் ரவுண்ட்ல ஒரு பையன் வந்திருந்தார் இல்லையா, அவர் அழுகும்பொழுது எனக்குமே ரொம்ப அழுக வந்தது. அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாம நானுமே அழுதேன். அவங்க பையன் வந்த எபிசோட் ரொம்ப எமோஷனலா இருந்ததுன்னாங்க. தேங்க்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி திங் ஜாக்கி, யூ ஆர் டெஃபினெட்லி மை சோல் மேட்னு போனா சொல்லியிருக்காங்க. அண்ட் நன்றிகள் போனா. யூ மஸ்ட் நோ இன் திஸ் ஃபுல் hour or so I finished vacuuming 3 rooms and folded 1 load laundry and cleaned kitchen. It's me Priyada. Thank you for great company and in full energy. ரைட் போ. என்னவளே எக்ஸலண்டா. யூஸ் இட் ஆஃப் அண்ட் ப்ளீஸ். சுஜாதா சிவகுமார், துரோகி சுஜாதா. இலங்கேஷ் வந்து நீதானே என் பொன் வசந்தம் பாட்டு போட்டிருக்காங்க. நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம், ஏஹே நீதானே இல்லையே அப்படின்னு வரும். வரவேற்கும் மண்ணீரம் உன் சொர்க்கம், ஹே அரங்கேறும் கண்ணூரம். ரைட். சிகரம் சாங், சிகரம் தகரம். இப்போ ஐ லவ் சங்கீதமே நிம்மதி சாங். ரைட். அது என்னன்னு தெரியல. எக்ஸ்பி பிரியா சொல்லியிருக்கா. மகிழா கண்ணன் வந்து திஸ் இயர் மை எல்டர் டாட்டர் டீனேஜ் கேர்ள் ஆக போறாவா. ஓகே அதனால தான் டீனேஜ் கேர்ள்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது. ஒண்ணுமே பண்ண முடியாது. தலையில அடிச்சு மிளகா தேய்ச்சிருங்க, அவ்வளவுதான். தெரியும் உங்களுக்கு பிடிக்கும்னு. அண்ணா கடுப்பாவாருன்னு பார்த்தேன், பட் ஹாப்பியா இருக்காரு. ஏத்திஸ்ட் இல்ல அஜய் தேவ்கானுக்குலாம் ரொம்ப இவங்க எமோஷனல் ஆக மாட்டாங்க. ஏன்னா அஜய் தேவ்கான் போட்டோ பார்த்தாலே குடிகாரன் பயமா இருப்பான். இவளே வந்து தெத்தி விட்டுருவான் சிக் அப்படின்னு சும்மா ஆசையா அப்படி ஹக் பண்ண போவா. உன்னி கிருஷ்ணன் தான் கொஞ்சம் டவுட் எனக்கு. அதுதான், அதனாலதான் போட்டோ ஈச்சு போட்டோம்னு. அஜய் தேவனே அதுவும் சம்மந்தமே இல்லைங்க. உன்னி கிருஷ்ணன் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவாங்களா எங்க வீட்டுல, அப்படி வேற உங்களுக்கு ஒரு இது வேற. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க ஒரு தடவை சொன்னீங்க. கிடையாது. ஐயோ அப்படிலாம் நான் நினைச்சதே கிடையாது. லைவ்ல இதுலயே சொல்லிருக்கீங்க, என்னன்னு எபிசோட்லயே எப்படியாவது அது கனெக்ட் ஆகுங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க. அது மாதிரி ஏதோ அப்புறமா தானே தெரியும். அன்னைக்கு தவறான புரிதல் இருக்கு. இப்ப வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல. அதேதான். அதுவும் எங்க அம்மா இல்ல, அவங்க ஒய்ஃபை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லை மேடம். இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ராங், அதாவது அடிச்சுக்க முடியாத அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங் இருந்தோம் அவங்க ஒய்ஃபை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து எங்கேயா கனெக்ட் ஆகிட போகுது அப்படின்ட்டு அண்டர்ஸ்டுட் சார். மைண்ட்ல வச்சுக்கிறேன் நான். இதெல்லாம் எனக்கும் தெரியும் இல்லையா. இல்லை மேடம், நான் இனிமே ஹஸ்பண்ட்ஸை பார்க்குற டைம் வந்துச்சு சார். அது புரிஞ்சிச்சு எனக்கு. கண்ணாடி கழட்டுங்க, சாத்தின்ட்டு கண்ணாடி கழட்டுங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அமுதா விஜய் வந்து பாட்காஸ்ட் டாபிக் போலார் ஆப்போசிட் கேரக்டர் மேரிட் அண்ட் லிவிங்கா அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். அமுதா நிஜமாவே பாட்காஸ்ட் எல்லாம் இவ்வளவு சீரியஸ் டாபிக்லாம் சொல்றீங்களா? சீரியஸ்லி பாட்காஸ்ட்டுக்கு வந்து நிறைய, அதாவது இருக்கிற சேனலுக்கு பண்றதுக்கு இங்க நேரம் சரியா இருக்குது. இதுல எங்க பாட்காஸ்ட். கிருஷ்ணவேணி பிச்சன் ஹாய் சொல்லியிருக்கா. அண்ட் மகிழா சொல்லியிருக்கா 2 days லைவ் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்தது, பட் எல்லாத்துக்கும் சேர்த்து 2 days செம்மையா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு போட்டிருக்கா. இலங்கேஷ் வந்து லைக் கவுண்ட்ஸ் வந்து வாட்சிங் கவுண்ட்ஸோட ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதையும் போட்டிருந்தாரு. அண்ட் ஏத்திஸ் கமெண்ட் படிச்சுட்டேன். வா டயானா சாங் பிரசாந்த் மூவியா, எனக்கு என்ன சாங்னு தெரியலையே. அண்ட் இலங்கை சொல்லியிருக்காரு, we missed you Jackie on last 2 days but understand the reason because Sudha madam voice tired and feel cold. Please take care Sudhan போட்டிருக்காரு. Thank you so much இலங்கேஷ். இதுல எல்லா கமெண்ட்களும் முடிச்சாச்சு. காதல் மீதியில் ஒரு காதல், காதல் கீரி எங்கே. காதல்னு ஒரு படம், பிரசாந்தும் இஷா கோபிகரும் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. இந்த படம் அதுல தானே இந்த பாட்டு. ஆமா சார். சாரி சுதா அப்படின்னு ஜோதி ஒரு கமெண்ட் போட்டிருக்கா. என்னன்னு படிச்சுட்டு அப்படியே முடிச்சிடலாம். இல்ல நீங்க வேற ஜோதி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாரி சுதா, தாட் யூ மைட் பி ஹாப்பி பட் உன்னி கிருஷ்ணன் பேக் ஃபயர் ஆயிடுச்சான். செட் யுவர் ஹோம் ஸ்கிரீன் வித் திஸ் போட்டோ. உன்னி கிருஷ்ணன் போட்டோ ஹோம் எட்ட இருந்துகிட்டு குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணி குடும்பத்துல கும்மி அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது மட்டும் நல்லா புரியுது. அவன் போட்டோ பெருசா வை, இவன் காலை பெருசா வை, அவன் கையை பெருசா வை, எங்கேயாவது அச்சுன்னு மங்கம் மாஞ்சிட்டு சாவட்டும். இதுங்கன்னா என்ன இப்ப பெருசா அப்படின்ட்டு என்னென்ன ஐடியா பாரு. ஓகே
And Diana song in that movie. எஸ் எஸ் டயானா டயானா அப்படி வரும். ஆமாம்மா, அதில் இந்த பாட்டு ஃபஸ்ட்டு சாங்கே வந்து ஒரு இந்த சாங் டைட்டில் சாங் வரும். ஃபஸ்ட்டு சாங்கு நல்ல சாங்கு, காதல் டைட்டில் சாங். அந்த பாட்டு வந்து ராஜா ஏன் வந்து டைட்டிலுக்கு போட்டாருன்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. தெரியல டக்குன்னு. டயானா டயான் ஆமாம்மா, அது அந்த படம் தான். காதல் கவிதை, காதல் கவிதை சாங்ஸ். முடிச்சிடலாம். ஆமாம் சார். ஓகே. அண்ட் அப்படியே நீங்கள் பாருங்கள், மேரி வந்திருக்காங்க இப்போ தான். மேரி அண்ட் இலங்கை சொல்லியிருக்காரு, போஸ்ட் கார்ட் ஸ்டார்ட் இன் கதைப்போம் வா சேனல், வெயிட்டிங் ஈகர்லி ஹியர் யுவர் மோர் போட்காஸ்ட் அஸ் ஸ்டோரி புக் ரீடிங் அப்படின்னு போட்டிருக்காரு இலங்கேஷ். பண்ணிடலாம் இலங்கேஷ். ஏத்திஸ்ட் வந்து பஞ்சாயத்தை கலைச்சிட்டு போவோமா எல்லோரும்னு கேட்டிருக்காப்புல. எஸ்பா, இன்னும் ஒரு 2 minutes அப்படியே கழிச்சிடலாம். விசிட்டி போத் திஸ் 2 days பட் ஹாப்பி டு see you அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹாப்பி டு see your little அப்படின்னு போட்டிருக்காங்க. நரேனி, தேங்க்ஸ் நரேனி. குட் நைட்னு போட்டிருக்காங்க அவங்களும். சாங் ஐ காட் இட். ஹே கொஞ்சி பேசு கோபம் என்ன கண்ணம்மா நம்மா ஓ, ஹே கொஞ்சி பேசு கோபம் கொண்ட கண்ணம்மா, நிலவ போல உறவாடு, நிலப்ப போல மனசோடு, அடையாகி ஆகி 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 ஏ கொஞ்சி பேசு கோபம் கொண்ட கண்ணையா அப்படின்னு வரும். ஸோ எனிவே தேங்க்யூ. உண்மையிலே நாங்களே வந்து டக்குன்னு முடிச்சிடலான்ற மாதிரி பார்த்தோம், அப்படியே போயிடுச்சு. எஸ் சார். ஸோ இது என்னால் ஏற்றுக்க முடியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஏற்று சொல்லியிருக்காப்புல, அண்ணா டைப் பண்ணுறப்போ குணால் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு போட்டு சொன்னாப்புல. அது அதாவது நீ 1000 சொல்லியிருக்க, நான் எல்லாத்தையுமே நம்பினேன். நம்மளுக்குன்னு ஒரு தகுதி தராதரம். அதே எங்க வீட்லயும் கண்ணாடி இருக்கா தம்பி, வேணாடா. பாடல் அனைத்தும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. இலங்கேஷ் எல்லாருக்கும் லைக் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காரு. மகிழா சொல்லியிருக்கா, அடுத்து ரிங்டோன் வந்து உன்னி கிருஷ்ணன் சாங் வைங்க நீ அப்படின்னு போட்டிருக்கா. வச்சுட்டா போச்சுடா. அதுக்கப்புறம் வந்து இலங்கேஷ், அதாவது ஐ நோட்டட் ஆல் தி ப்ரூட்டஸ் தானே, ஆமா, ப்ரூட்டஸ் நேம்ஸ் இன் மை மைண்ட். ஐ நெவர் ஃபர்காட் தோஸ் நேம்ஸ். ஓகே ஓகே, பார்த்துட்டேன்டி. 2 பேர் இதுல இருக்காளுங்க கருப்பாடுகள். உன்னிகிருஷ்ணன் போட்டோ வை, உன்னிகிருஷ்ணன் ஸ்கிரீன் வை. ஏன் உன்னிகிருஷ்ணன் டாய்லெட்லேயே வச்சிடலாமே, போட்டோ கண்ணாடியில் எல்லா இடத்துலையுமே வச்சிடலாமே. ஏன்? ஓகே. இலங்கேஷ் வந்து ஐ வில் வாட்ச் த வீடியோ ஃப்ரம் ஸ்டார்டிங். குட் நைட் டு ஜாக்கேன் சுதான் போட்டிருக்காரு. குட் நைட்டுங்க. அண்ட் ஏத்திஸ்ட் வந்து சிரிச்சிருக்காப்புல, காதலர் தினம் குணாலே தானா, அவர் என்ன சொல்லிட்டு போறாரு விடுங்க ஜாக்கே, அவர் மனசு அளவுக்கு சொல்றாரு. பூரணி மூர்த்தி சொல்லியிருக்காங்க, மை ஃபேவரட் சாங்ஸ் வந்து ஒரு நாளில் வாழ்க்கை ஃப்ரம் புதுப்பேட்டை. ஒரு நாளில் வாழ்க்கை அந்த சாங் எனக்கு ரொம்ப நாள் அந்த பாட்டு எனக்கு தெரியாது, அதுவே தெரியுதான் வர பாட்டு. அந்த பாட்டு எங்கே கேட்டிருக்கேன்ற மாதிரி போச்சு. இங்கிலீஷ் லவ் சுதான் ஃப்ரம் பக்கிரி. சிலிண்டர் ஒரு கலவரம் ஃப்ரம் லீலையா. சிலிண்டர் ஒரு கலவரம், அந்த அது செமையான பாட்டு. அது குட் நைட் சொல்லியிருக்காங்க. ரம்யாவும் விஜய் சிங் வந்து சிரிச்சிருக்காங்க. விஜய் சிங் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றீங்களா? ஓகே சார். எனிவே பங்கு பெற்ற பாடல்களை போட்டு காப்பி பேஸ்ட் செய்த உன்னிகிருஷ்ணன் வந்து ஸ்கிரீன் சேவரை வைக்க சொன்னேன், உன்னிகிருஷ்ணன் ரிங்டோன் வைக்க சொன்னேன், எல்லா ப்ரூட்டஸ் மற்றும் காதலை வெளிப்படுத்திய காதலோடு பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பேரன்மையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு கிளி சீரி. ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிம். அந்த 2 பேருக்குமான அந்த லவ், அந்த ஹீரோ தான் அதில் வந்து பான்பிராக் வாய மாதிரி இருப்பான், பொண்ணு அவ்வளோ சூப்பராக வெளிப்படுத்தும். அந்த ப்ரைடு ரெண்டாக இருக்கும். சரி, எனிவே எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதற்கு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.